இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு சிங்கிள் உமன் இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரங்க, மிகப்பெரிய டிவி நியூஸ் சேனல்ஸ், பவர்ஃபுல்லான சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாரையும் ஜஸ்ட் அவங்க ஃபோனை வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஏதோ படம் பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது உண்மையிலேயே நடந்திருக்குதுங்க. 2010 எண்டில் ஒரு 5000க்கும் மேலே சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ண ஃபோன் கால்ஸ் வந்து காமன் பப்ளிக்கு லீக் ஆகுது. அதில் வெளியே வந்த ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்ம நாட்டோட முக்கிய மினிஸ்டர்ஸை சூஸ் பண்ணுறது பிரசிடெண்ட் இல்லையா, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண கார்ப்பரேட்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மீடியாஸுமா. லீக் ஆன அந்த ஃபோன் கால்ஸ் இந்தியாவோட பாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ், மீடியா இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இன்விசிபிள் நெட்வொர்க் எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அதுதான் ரதியா டேப்ஸ். இந்தியாவோட அதிகாரத்துக்கு பின்னாடி உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? யார் இந்த நிரா ரதியா? எப்படி ஒரு தனி ஆளால் நாட்டோட முக்கிய அமைச்சர்களையும் பெரிய தொழிலதிபர்களையும் மீடியாவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சுது? ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹோஸ்ட் த ஹேட்மேன். என் தொப்பியை பார்த்துட்டு ஸ்டைலுக்கு போட்டிருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த அன்பிலீவபிளான ஸ்கேண்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். யார் இந்த நிராரதியான்னு பார்த்தோன்னா, ஆன் பேப்பர் அவங்க வைஷ்ணவி கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸுங்கிற ஒரு பிஆர் கம்பெனியோட ஹெட். ஆனால் அவங்கள பிஆர் ஹெட்டுன்னு சொல்கிறது ஒரு மாஸ்டர் மைண்டை ஒரு ஹெல்ப்பருன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கார்ப்பரேட்ஸுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் பார்த்துக்கல, எந்த ஸ்டோரி நியூஸில் வரணும், எந்த ஸ்டோரி வரக்கூடாதுங்கிறத டாப் ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட பேசி மீடியா கவரேஜை மாற்றுற அளவுக்கு அவங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. ரெண்டாவது என்னென்னா, ஒரு கார்ப்பரேட் ஸ்கேண்டல் பப்ளிக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே அது ஹெட்லைன்ஸுக்கு போகாமல் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. மூணாவது என்னென்னா, கவர்மெண்ட்டில் இருக்கிற டெசிஷன் மேக்கர்ஸை ரீச் பண்ணி பாலிசிஸ் அண்ட் டெசிஷன் தன்னோட கிளைண்ட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பவர் இருந்துச்சு. அதை தான் கார்ப்பரேட் லாபிங்னு சொல்லுவாங்க. கார்ப்பரேட் லாபிங்க்கு ஃபாரினில் கிளியராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் அப்போ எந்த ரூல்ஸும் இல்லை, ரெகுலேஷனும் இல்லை. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ரதியா அவங்களுக்குன்னு ஒரு எம்பையரே பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கம்பெனிக்கு கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? டாட்டா, ரிலையன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ். சரி, நல்லா தானே போயிட்டுருக்கு, என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வராங்க நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நிராரதியாவோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வெளிநாட்டில் இருந்து கோடி கோடியாக பணம் வருது. ஏன்னா இதை யார் அனுப்புகிறா, என்ன பர்பஸ்க்கு வருது, டேக்ஸ் எவேஷன் ஏதாவது நடந்திருக்காங்கிறத இன்கம் டேக்ஸால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்க ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ரதியாவோட செல்ஃபோனை டேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 நாள் அதை டேப் பண்ணுறாங்க. அவங்க பண்ண ஃபோன் கால்ஸ், யாருக்கு கால் பண்ணாங்க, யார் என்ன பேசினாங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, ஏதாவது ஒரு டேக்ஸ் ஃப்ராடுக்கான ஒரு எவிடன்ஸ் இல்லைனா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸுக்குள்ளே ஒரு ப்ரூஃப் கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் கிடைச்சது இந்தியாவோட பாலிட்டிக்ஸுக்கும் பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸுக்கும் நடுவில் மறைஞ்சிருந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கை தெரியப்படுத்திடுச்சு. My case is clear, huh? Yours is clear, yeah. Your case was cleared last night only, no? It wasn't helpful. There is Sunil Mittal, you have to work along with Raja for another 5 years. Don't. I told him that. But then you also have to distance yourself from Anil, no? மே 2009 யூபிஏ கோயலிஷன் கவர்மெண்ட் எலெக்ஷனை திரும்ப வின் பண்ணுறாங்க. யாருக்கு எந்த மினிஸ்ட்ரி வேணுங்கிறதுல ஒரு பெரிய சண்டையே நடந்துகிட்ருக்குது. ஆனால் கார்ப்பரேட்ஸோட கவனம் எல்லாம் ஒரே ஒரு மினிஸ்ட்ரி மேலே மட்டும் தான் இருந்துச்சு. அதுதான் டெலிகாம் மினிஸ்ட்ரி, அதாவது தொலைத்தொடர்பு அமைச்சகம். ஏன் தெரியுமா? ஏன்னா அப்போ தான் 2G ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸை ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு டெண்டர் விடுற டைம். அதோட நெட்வொர்க் பல்லாயிரம் கோடி. ஸோ டெலிகாம் மினிஸ்டர் யார் ஆக போகிறாங்கிறது ஜஸ்ட் பாலிட்டிக்ஸ் இல்லை, அது பல கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு பல்லாயிரம் கோடி ஒர்த்தான குவெஸ்டின். இங்கே தான் ரதியா உள்ள வராங்க. அந்த ரெக்கார்டிங்ஸில் டெலிகாம் மினிஸ்ட்ரி ஒரு கேண்டிடேட்டுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு அட் த சேம் டைம் ராஜாவை டெலிகாம் மினிஸ்ட்ரியாக கொண்டு வர சப்போர்ட் பண்ணுற கான்வர்சேஷனும் இருந்துச்சு. ஏன் ராஜான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ராஜாவோட பாலிசி பிளான்ஸ் பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி சொல்லி வச்ச மாதிரி ராஜா டெலிகாம் மினிஸ்ட்ரி ஆகிறாரு. அண்ட் சில மாதத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் வச்சு பண்ண ஒரு பெரிய ஊழல் வெளியே வருது. அந்த ஊழல்னால நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட லாஸ் என்னன்னு தெரியுமா? பல்லாயிரம் கோடி. ரதியா டேப்ஸ் எக்ஸ்போஸ் பண்ண இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எப்படி ஒரு 2 கார்ப்பரேட்ஸுக்கு நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனையை அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக மாற்றினாங்கிறத வெளியே கொண்டு வந்துச்சு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிருஷ்ணா கோதாவரி பேசின் கேஸ் டிஸ்பியூட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்.
2005 ரிலையன்ஸ் எம்பையர் ரெண்டாக பிரியுது. ஒன்று அனில் அம்பானியோட RNRL, இன்னொன்று முகேஷ் அம்பானியோட RIL. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ப்ரைவேட் ஃபேமிலி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி அனில் அம்பானி முகேஷ் அம்பானியோட கேஜி பேசின் கேஸ் கம்பெனிகிட்ட இருந்து நேச்சுரல் கேஸை ஃபிக்ஸட் ப்ரைஸாக $2.34 per யூனிட்டுக்கு 17 வருஷம் வாங்கலான்னு சைன் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே RILனால் அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அப்போ கேஸ் ப்ரைஸ் $4.20 per யூனிட்டுக்கு அதிகமாகிட்டு. அனில் அம்பானிக்கு 2.34 per யூனிட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிடும். ஆனால் அக்ரிமெண்ட் படி பார்த்தா கண்டிப்பாக கொடுத்தாங்கணும். கோர்ட்டுக்கு போனால் அனில் அம்பானி தான் வின் பண்ணுவார். ஆனால் அங்கே தான் வராங்க ரதியா. அந்த அக்ரிமெண்ட்டை செல்லுபடியாகாமல் பண்ணுறதுக்கு அவங்க 2 பிளான் போட்டாங்க. நேச்சுரல் கேஸை எம்பவர்ட் குரூப் ஆஃப் மினிஸ்ட்ரி அண்ட் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா, நேச்சுரல் கேஸ் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லை, அது நாட்டோட ப்ராப்பர்ட்டின்னு மாற்றினா அந்த ப்ரைவேட் அக்ரிமெண்ட் வந்து செல்லுபடியாகாமல் போயிடும். 2வது, மீடியாவில் ரதியாவுக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அனில் அம்பானி $2.3 per யூனிட்டுக்கு கேஸ் வாங்குறது நம்ம நாட்டோட மக்களோட சொத்தை திருட பார்க்குறாருங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கோர்ட்டில் பெரிய வெற்றி கிடச்சிது. மே 2010 சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, நேச்சுரல் கேஸுங்கிறது நேஷ்னல் அசெட், அதனால் ஸ்டேட்டோட ப்ரைஸிங் பாலிசி தான் செல்லுபடி ஆகும், ப்ரைவேட் ஃபேமிலி அக்ரிமெண்ட்லாம் செல்லாதுன்னு சொல்லி முகேஷ் அம்பானியோட RILக்கு ஃபேவரபுளாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பாருங்களேன், பாலிட்டிக்ஸில் அவங்களுக்கு இருந்த பவரையும் மீடியாவில் இருந்த இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு ஒரு ப்ரைவேட் ஃபேமிலி ப்ராப்ளமை நாட்டோட சொத்தை காப்பாற்றணும்னு ஒரு பெரிய நாடகமாக மாற்றிருக்கிறாங்க. ரதியா டேப்ஸ் லீக் ஆனப்போ பிக்கஸ்ட் ஷாக் வந்து பொலிட்டிஷியன்ஸ் இல்லை. ஏன்னா நமக்கே தெரியும் அது ஒரு சாக்கடை தான்னு. ஆனால் ஷாக் என்னென்னா மீடியா. அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறவங்கள கேள்வி கேட்க வேண்டிய ஜேர்னலிஸ்ட்டே அவங்களுக்குன்னு சாதகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ரெக்கார்டிங்ஸில் ரதியா பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் கிட்ட எந்த நியூஸை ஹைலைட் பண்ணணும், எந்த நியூஸை ஹைட் பண்ணணும்னு பேசியிருக்கிறாங்க. ஒரு நியூஸ் சேனல் அவங்க நியூஸ் பேப்பர் பிரிண்ட்டுக்கு முன்னாடி ஃபைனல் டிராஃப்டை ரதியா கிட்ட தான் அப்ரூவலே வாங்கியிருக்கிறாங்க. இப்படி உண்மையை பேச வேண்டிய நியூஸ் சேனல்ஸ் ஒரு பொம்மை மாதிரி ரதியா என்ன சொன்னாங்களோ அதை பண்ணியிருக்காங்க. 2008 ரெக்கார்ட் பண்ண கால் ரெக்கார்டிங்ஸை பல மாதமாக கவர்மெண்ட் வெளியே விடலை. ஆனால் நவம்பர் 2010 அது எப்படியோ லீக் ஆகிடுச்சு. லீக் ஆன அந்த ரெக்கார்டிங்ஸை ஓப்பன் அண்ட் அவுட்லுக் மேகசின்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இதை பற்றி எதுவுமே பேசலை. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் இருக்கிறதே அவங்க தானே. ஆனால் சோஷியல் மீடியாவில் இது வந்து வைரல் ஆகுது, எல்லாருக்கும் இதை பற்றி தெரிய வருது. பப்ளிக் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க, எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட்டில் இதை பற்றி கொஸ்டின் எழுப்புறாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? ராஜா அவரோட பதவியில் இருந்து ராஜினாமா பண்ணார். ஸோ ரதியா டேப்ஸ்க்கு அப்புறம் என்ன மாற்றம் நடந்துன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நிரதியா அவங்களோட PR ஃபர்மை இழுத்து மூடிட்டாங்க. 2வது, அந்த 2G ஸ்கேம். ரதியா டேப்ஸ் கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் பற்றின இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப பெருசாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு. அரெஸ்ட்லாம் நடந்துச்சு. அப்போ விட்ட டெண்டர் வேலிட் இல்லைன்னு கோர்ட்டே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் பிக்கஸ்ட் சேஞ்ச் எங்கன்னு பார்த்தோன்னா ஜேர்னலிசம். ஏன்னா ரதியா டேப்ஸ் பப்ளிக் ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டினை கொண்டு வந்துச்சு. நம்ம பார்க்குற நியூஸ் உண்மையிலேயே நியூஸா இல்லை பொலிட்டீஷியன்ஸாலையும் கார்ப்பரேட்ஸாலையும் சித்தரிக்கப்பட்ட ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷனானு. ஸோ ட்ரெடிஷ்னல் மீடியா மேலே இருந்த பப்ளிக் ட்ரஸ்ட் அடி வாங்கி இண்டிபெண்டன்ட் ஆன்லைன் மீடியா, யூடியூப் சேனல்ஸ், டிஜிட்டல் ஜேர்னலிசம்ஸ் மாதிரி அல்டர்னேட்டிவ்ஸ் கிராஜுவலாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ரதியா டேப்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு லீக் இல்லை, அது ஒரு கிளிச் இன் த மேட்ரிக்ஸ். இந்தியாவோட பாலிட்டிக்ஸுக்கு பின்னாடி ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்கிறத வெளியில் கொண்டு வந்த ஒரு ரேர் மூமெண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மாறிட்டாங்களா, இல்லைனா மறைக்கிறதுல வந்து பெட்டர் ஆகிட்டாங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த ஸ்கேண்டலை பற்றி பேசலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.